and welcome to அசத்த போவதா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம மனசு அழகா இருந்தாதான் முகமும் அழகா இருக்க முடியும். நம்ம மனசு முகம் இது ரெண்டுமே அழகா இருக்கணும்னா நாம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நாம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம அசத்தல் மன்னர்கள் அசத்த போவது யாரு நிகழ்ச்சியை பார்த்தாலே போதும். இந்த அசத்தல் மன்னர்களை இன்னும் அசத்துறதுக்கு நம்மளோட 2 ஜட்ஜஸ் ரெடியா இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் our மதன் பாபு and சிட்டி பாபு on stage please. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஓகே, வழக்கமா 2 பேரும் வந்து கொஞ்சம் சிமிலரா தான் ட்ரெஸ் போடுவீங்க. இன்னைக்கு என்ன ஒரே மிஸ் மேட்சா வந்திருக்கீங்க? ரெட் கலர். ஏன் பாருங்க, 2 பேரும் வந்து கார்ட்ராய் பேண்ட். ஓகே. 2 பேரும் கோட் போட்டுருக்கோம். 2 பேரும் ஷர்ட் கட்டிருக்கோம். 2 பேரும் டை கட்டல. எங்க ட்ரெஸ்ஸை பத்தி விடுங்க. ஒரு ஹேங்கர்ல ட்ரெஸ் மாட்டலாம். ஆனா கையை ஹேங்கரா யூஸ் பண்ணி பின்னாடி துப்பட்டா மாட்டிருக்கீங்களே. சரி, அது கூட மன்னிச்சு விட்டுலாம். ஏதோ கையில 2 வளையல் போட்டா கையில போட்ட மாதிரி இருக்கு. இது நம்ம ஸ்டாண்ட்ல மாட்டின மாதிரி இருக்குது. எவ்வளவு வளையல்? சரி, ஏன் வளையல் இருக்கட்டும். நீங்க என்ன மசாலா கொல்லையில பொரியல்ல வந்த மாதிரி இருக்கீங்க? கொரியர்ல வேலை செய்றேன். சரி, ஓகே. இந்த ஜோக்ஸ் ஆர் ஆல் அபார்ட். இன்னைக்கு யாரு நம்ம நிகழ்ச்சியோட ஸ்பெஷல் கெஸ்ட்? இன்னைக்கு கெஸ்ட் அவர் ஒரு சாக்லேட் ஹீரோ. இன்ட்ரோடியூஸ் ஆனது 5 ஸ்டார். ஓ, ஓகே. இப்போ அவர் தனி ஸ்டாரா வலம் வரார். அவரை கண்ட நாள் முதல் கேர்ள்ஸ் எல்லாம் அழகிய தீயே அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வார கெஸ்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் அவரை வெல்கம் பண்றேன். நீங்க 2 பேரும் உங்க சீட்ல போய் பாருங்க. A very handsome and bubbly hero, Mr. Prasanna, on stage, please. Hi Prasanna, welcome to our show. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த ஷோவை பார்த்திருக்கீங்களா? நிறைய பார்த்துருக்கேன். நான் டிவியில் ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறது ரொம்ப கம்மி. ஆனால் இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்கள மாதிரி நானும் கொஞ்சம் மிமிக்ரி பண்ணுவேன். நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வந்து வாய்ப்பு தேடும்போது டைரக்டர் சுசி கணேசன் சார் ரூமில் பார்க்கும்போது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் மிமிக்ரி பண்ணுவேன் சார் அப்படின்னு சொன்னேன். சரி பண்ணிக்காமே அப்படின்னாரு. அன்னைக்கு எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் அவர் முன்னாடி பண்ணி காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் சுசி சார் செலக்ட் பண்ணி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது 5 ஸ்டார் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார், ஏதோ ஒரு சீன் எனக்கு சரியாக நடிக்க வரலன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி சொன்னார், உனக்குள்ளே இருக்கிற பயத்தை விடு, நான் உன்னை செலக்ட் பண்ணுறதுக்கு காரணமே நீ ஃபஸ்ட் டைம் என்னை மீட் பண்ணப்போ மிமிக்ரி பண்ணுவேன்னு சொன்னேன். பண்ணிக்காமன்னு சொன்ன உடனே எந்த தயக்கமும் இல்லாமல் பளிச்சுன்னு ஒரு 10 நிமிஷம் கேப் விடாமல் பண்ணி காமிச்சேன். உனக்குள்ளே இருந்த அந்த தைரியம் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. நீ பண்ண அந்த மிமிக்ரி எந்த அளவுக்கு நல்லா இருந்ததுன்னு எனக்கு சொல்ல தெரியாது, ஆனால் அதுக்காக தான் நான் உன்னை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி நான் எப்படி மிமிக்ரின்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு சினிமாவுக்குள்ளே வரணும்னு நினச்சேன்னா அது மாதிரி இன்றைக்கி இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் அவங்க நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். பிரச்சனை அது மட்டும் இல்லை, இந்த வாரம் நிறைய அசத்தல் மன்னர்கள் அசத்த போகிறாங்க. அதுல ஒருத்தரா இந்த வார அசத்தல் மன்னர் நீங்க செலக்ட் பண்ணனும். கண்டிப்பா. ஓகேவா? ஜட்ஜஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பா பண்ணுவோம். நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் போய் உட்கார்றேன். நீங்க வேற, நீங்க எல்லாம் வரீங்க இந்த தைரியத்துல தான் நாங்க உட்கார்றோம். ஓகே பிரசன்னா, that's your special seat. அங்க உட்காருங்க, ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
போற அசத்தல் மன்னர்கள் கோவை அசோக் and ஹீரோ ஸ்ரீனி. Let's welcome them on stage. உலக தொலைக்காட்சி சன் டிவி நேயர்களுக்கு எங்களது மனமார்ந்த வணக்கம். இங்கே வழக்கமாக நடுவர்களாக அமர்ந்திருக்கும் சிட்டி பாபு சார், மதன் பாபு சார் அவர்களுக்கும், இங்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் இளைய ஹீரோ 5 ஸ்டார் புகழ் பிரசன்னா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு போகிறோம். வாங்க ஈரோடு ஸ்ரீனி, நம்ம நிகழ்ச்சிக்கு முதல்ல வந்து அசத்த வந்திருக்கீங்க. கண்டிப்பாக சார். என்ன பண்ண போறீங்க? அதாவது இப்போ நாங்கள் பண்ண போகிற நிகழ்ச்சி வந்து உல்டா எஃப்எம். நேயர்கள் கேட்குற பாட்டை உல்டாவாக போகிறது தான் இந்த எஃப்எம்மோட ஒரு நகைச்சுவை. இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல் காலரை பார்ப்போம். இதோ. வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உல்டா எஃப்எம். ஹலோ ஹலோ, கும்பகோணத்திலிருந்து நான் புண்ணியகோடி பேசுறேன். சொல்லுங்க புண்ணியகோடி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? அதாவது இது உல்டாப்பம் தானே? ஆமா, உல்டா எஃப்எம் தான். வேற என்ன? ஏன் கேக்குறேன்னா, சொல்லுங்க. என்னுடைய பார்ட்னர் காலத்திலிருந்து எப்பவுமே இல்லை எப்பம், இப்பதான் இருக்குது எப்பம். ஓகே ஓகே, ஓவர் பில்டப்பா இருக்கு. பாட்டு என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு லேட்டஸ்ட் இந்த டிஷ்யூம் படம் இருக்கு இல்லையோ? ஆமா, அதுல இந்த டிஎம்எஸ் பண்ண பாட்டு டெய்லாமோ டெய்லாமோ. டிஷ்யூம் படத்துல டிஎம் சவுந்தரராஜன் பண்ண பாட்டா? ஆமாங்க, டெய்லாமோ பாடினார் இல்லையா? மூதேவி. அதனால டிஎம்எஸ் பண்ண டெய்லாமோ போடுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க கேட்ட பாட்டு வருதுங்க. போடுங்க, நான் கேக்குறோம். நீங்க கேட்ட பாட்டு இதோ. டைலாமோ பாப்பா டைலாமோ, டைலாமோ பாப்பா டைலாமோ, காலையிலேக்கு ராத்திரி மேல் காதல், காலையிலேக்கு ராத்திரி மேல் காதல், தீக்கூச்சிக்கு தண்ணி மேலே காதல், ஏக் பாஸ்கர் என்னோட லபகாப்பா, டைலாமோ பாப்பா டைலாமோ, டைலாமோ பாப்பா டைலாமோ. நன்றி நன்றி. அடுத்த நேரம் பார்ப்போம். வணக்கம், உல்டா ஃபோங்க சார். சொல்லுங்க சார். ராஜபாளையம் ரவி பேசுறேன் சார். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். தேனி நிக்குமா சார்? கண்டிப்பா கண்டிப்பா, சொல்லுங்க சார். சார் எப்பமா சார்? ஆமா, எப்பவும் தான் சார். சார். ராஜபாளையத்திலிருந்து பேசுறேன். சொல்லுங்க. என்ன போடுவீங்களா சார்? எதுக்கு ராஜபாளையத்துல 2 ஃபேமஸ், ஒன்னு நாய் ஒன்னு நீங்க. அப்படியா சார்? ஆமா ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க சார். ஆ. எனக்கு ரொம்ப புகழ்றீங்க சார். சொல்லுங்க சார். சந்தோஷமா இருக்கு சார். சொல்லுங்க சார். எனக்கு ஏஎம் ராஜா இருக்காரு சார். ஆமா ஆமா சார். அவர் பாடின பாட்டு வேணும் சார். அவர் பாடின பாட்டு என்ன படத்துல இருந்து வேணும்? அதான் சார், அற்புதமா பாடிப்பார்ல சார், இந்த கில்லி படம் சார். கில்லில 6 பாட்டு இருக்குது, எந்த பாட்டு வேணும் சொல்லுங்க. அதான் சார், அப்படி போடு பாட்டு சார். ஓ, அப்படி போட பாட்டு ஏஎம் ராஜா. ஆமா சார். ரைட் ரைட். சார், ஆ, எப்படியா போடுங்க சார். கண்டிப்பா போடுறேன் சார். சார் தேங்க்ஸ் சார். ஓகே, நீங்க கேட்ட பாட்டு வருது, ராஜபாளையம் ரவி. கேளுங்க. அப்படி போடவா இப்படி போடவா, அசத்தி போடவா அமிக்கி போடவா, அப்படி போடு அசத்தி போடு கையாலே, நீயும் இப்படி போடு இழுத்து போடு தன்னாலே, அப்படி போடவா இப்படி போடவா, அசத்தி போடவா அமிக்கி போடவா, அப்படி போடு அசத்தி போடு கையாலே, நீயும் இப்படி போடு இழுத்து போடு தன்னாலே, அப்படி போடவா இப்படி போடவா, அசத்தி போடவா அமிக்கி போடவா. நன்றி நன்றி. அடுத்த நேரம், கடைசி நேரம் பார்ப்போம். இதோ. ஹலோ ஹலோ, யானுங்க, நான் தானுங்க லண்டன்ல இருந்து பெருமாள் கவுண்டர் பேசுறேனுங்க. லண்டன்ல இருந்து பெருமாள் கவுண்டரா? ஆமாங்க. ஊரை விட்டு தாண்டி இருக்க மாட்டேன், இவன் பேசுறான். சொல்லுங்க. எனக்கு என்ன படத்துல இருந்து பாட்டு வேணுங்கன்னா, கேட்டீங்க பாத்தீங்கன்னா இந்த இளையராசா இருக்கா இல்லையா? ஆமா, இளையராசா. அவரு பாடின பாட்டுங்க. கண்டிப்பா. சிவகாசியில இருந்து என்னத்த சொல்வேனுங்க, அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும். என்னத்த சொல்றதுங்க? அட, என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. அதானுங்க என்னத்த சொல்றதுங்க. ஓ, என்னத்த சொல்வனுங்க. ஆமாங்க. ஓ, அந்த பாட்டு. ஆமாங்க, அந்த தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க அதெல்லாம் வரும் இல்லைங்க? ஆமாங்க ஆமாங்க. அந்த பாட்டு வந்ததும் கரக இன்னும் வீட்டுல பட்டுமாங்க ஊர்னது இல்ல, தயிர் சாதம் ரெடி பண்ணது இல்லைங்க. சரிங்க. அதனால நீங்களாவது போடுங்க. என்ன சாப்பாடா? இல்லைங்க, தயிர் சாதமா கேப்ப எனக்கு பாட்டை போடுங்க. கண்டிப்பா, நீங்க கேட்ட பாட்டு வருது. தேங்க்ஸுங்க. இத பெட்டி போட்டு போடுங்க. அது பெட்டிக்கோட் இல்லைங்க, டெடிகேட். ஏதோ ஒரு கோட்டுங்க, நான் கேட்ட பாட்டு போடுங்க. கண்டிப்பா போடுறேங்க. கேளுங்க கேளுங்க. ஒய்யாவோ என்னாவோ, ஒய்யாவோ
என்னாத்த சொல்வேனுங்க வடுமாங்கா ஊறுதுங்க என்னாத்த சொல்வேனுங்க வடுமாங்கா ஊறுதுங்க வடுமாங்கா ஊறட்டுங்க தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க உங்கம்மா எங்கம்மா சேர்த்து தாவப்பாளா சும்மா தான் பெத்து தான் விட்டாளா என்னாத்த சொல்வேணுங்க வடுமாங்கா ஊறுதுங்க என்னாத்த சொல்வேணுங்க வடுமாங்கா ஊறுதுங்க வடுமாங்கா ஊறட்டுங்க தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க நன்றி நன்றி நீங்க இவ்வளவு கேட்டது உல்டா எஃப்எம். ரொம்ப நல்லா இருந்தது அசோகன் சீனோ. சொல்லுங்க சார். இதே மாதிரி சாங் வேற மாதிரி மாத்திரல வேற புதுசா வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா வேற மாதிரி பண்ண முடியுமா உங்களால? கண்டிப்பா பண்ணலாம் சார். கண்டிப்பா பண்ணுவோம். அதாவது வந்து நம்ம சந்தன கடத்தல் வீரப்பன் வந்து ராஜ்குமார் சாரை கடத்திட்டு போனாங்க இல்லையா, அவரை கடத்திட்டு போனப்போ நம்ம நக்கீரன் கோபால் சார் காட்டுக்குள்ளே போயிட்டு சமரசம் பேசிட்டு வந்தார். அந்த கான்செப்ட் அது பாருங்க. ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு கன்னட நடிகரை கடத்திட்டு போன பதிலாக ஒரு நகைச்சுவைக்காக நம்ம திரைப்பட பின்னணி பாடகர் இசையமைப்பாளர்கள் இவங்களெல்லாம் கடத்திட்டு போனால் அவங்க போய் காட்டுக்குள்ள வந்து எப்படி பாடியிருப்பாங்க, அவங்க சின்ன கற்பனை நகைச்சுவை கற்பனை. ஃபர்ஸ்ட் பாருங்க, எம்எஸ் விஸ்வநாதனை வீரப்பன் கடத்திட்டு போயிடுறாரு. எம்எஸ் விஸ்வநாதன் சார் போய் காட்டுக்குள்ள வந்து பாடினாருன்னா எப்படி பாடியிருப்பாரு, இந்த மேட்டர் உங்களுக்கு பண்ணி வைக்கிறோம். எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். நான் வந்து ரொம்ப நாளாச்சு, என் கலரு கூட மாறி போச்சு, வீரப்பன் கோரிக்கை என்ன ஆச்சு கோபாலு, இவன் கூட்டாளியோடுதான் சேர்ந்து என கும்மி அடிக்கிறான் நம்பு, சீக்கிரம் கூட்டிட்டு போங்க வந்து கோபாலு கோபாலு. அம்மாவாசை அன்னைக்கு பண்ணி கரிய தாராண்டா, அத வேண்டான்னு சொன்னா குரங்குறத்தோ சாராண்டா, வீட்டுல டேஸ்டா தின்னி அட வேற என்ன பாவத்தை செஞ்சேன், வீரப்பன் இல்லுன்னா நின்னி என் சோகத்தை பாட்டுல சொன்னி, வீரப்பா வீரப்பா விஷப்பாம்பு உண்ட வந்து கடிக்காதோ கடிக்காதோ, சிக்கன் குனியா உன்னை வந்து தாக்காதோ தாக்காதோ, தன்னானா நன்றி. என்னப்பா தம்பி சீனோ, சொல்லுங்க சார். இந்த மாதிரி பாரு, ரொம்ப நன்றி. பேஷா பண்றப்பா. தேங்க்யூ. நல்லா இருந்ததுங்க. வேற யார் மாதிரி வேற யார் வீரப்பன் கடத்திட்டு போலாம்னு நினைக்கிறீங்க? பிபி ஸ்ரீனிவாஸ் அவரை கடத்திட்டு போனா அவர் எப்படி பாடியிருப்பார் பாருங்க. பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். நானோ வீரப்பன் கைது என் வாழ்நாள் போனது பாடு, நானோ வீரப்பன் கைது என் வாழ்நாள் போனது பாடு, கோபால் வருவார் கோபால் போவார், வருவதும் போவதும் தெரியாது, வீரப்பனும் மனசு வைத்தால் வெளியில் விடுவாரோ, மனசு மட்டும் வக்கலைனா என்னை சுடுவாரோ, வீரப்பனும் என்ன வந்து கடத்திக்கிட்டு போயிட்டான், கடத்தியவன் காட்டுக்குள்ள அடைச்சி போட்டு போட்டான். நன்றி. அடுத்து பாருங்க, நம்ம ஹரிகரன் சாரை கடத்திட்டு போனா அவர் போய் எப்படி காட்டுக்குள்ள இருந்து பாடிப்பார் பாருங்க. ஹரிகரன் அவர்கள். அவன் விடுவானா
அவன் விடுவானா அவன் விடுவானா அவன் விடுவானா என்ன கடத்தி போன அந்த மீசக்கார பாவி விடுவானா 2 மீன் வாங்கி ஒரு கோட்டர் அடிக்க என்ன விடுவானா என்ன கடத்திட்டு போனவனுக்கு மூஞ்செல்ல மீச காப்பாத்த வந்தவனுக்கு அதை விட மீச கேடா மீச கேடா மீசடா ஊட்டா தாடி வெட்னா மீசடா ஓ கடத்தி சென்ற என்னை வெளியில் விடுவானோ இல்லை சுடுவானோ அட உன்னை வந்து காப்பாத்த நக்கீர கோவாரு வருவாரு அவர் வருவாரு இந்த மீசக்கார பவி அதிரடி பட வந்து பிடிக்காதோ பிடிக்காதோ கேடா மீச கேடா மீசடா ஊட்டா தாடி வெட்னா மீசடா நன்றி. உங்ககிட்ட இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க, ஸ்ருதி சுத்தமா பாடுறீங்க, அதுவும் வாய்ஸ் நல்லா சேஞ்ச் பண்ணி வேற பாடுறீங்க. தேங்க்யூ சார். இது நிகழ்ச்சிக்கு வர்றது காரணமே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ராஜ்குமார் சார் வந்து வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து மிமிக்ரி எல்லாம் பண்ணாங்க, நானும் மிமிக்ரி பண்ணேன். நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக பண்ணீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக அசத்தலாம் அப்படின்னு சொன்னார். அப்படி வித்தியாசமாக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம், பல குரலில் பாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாடி பார்த்தோம். ஓகே பிரசன்னா, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இதை பத்தி? ரொம்ப நல்லா பாடினார் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் இவங்க பண்ண விஷயம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். புதுசாக ஒரு லிரிக்ஸ் எழுதி அது வேற ஒரு பாட்டோட டியூனில் வேற யாரோ பாடுற ஒரு வாய்ஸை இமேஜின் பண்ணி பாடணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம பாடிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஒரிஜினல் சாங்கோட லிரிக்ஸ் வாயில வந்தாலும் வந்துடும், கஷ்டம். நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். வெல் டன். நன்றி நன்றி நன்றி. ஜோக் சொல்லிதான் அசத்தணும்னு இல்ல, பாட்டு பாடியும் அசத்த முடியும் அப்படின்னு நம்ம ஈரோஷினியும் அசோக்கும் நிரூபிச்சிட்டாங்க. அடுத்ததான் வந்து அசத்த போற அசத்தல் மன்னன் ஈரோட் மகேஷ். அன்பார்ந்த சன் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் அசத்தப்போவது யாரு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக மீண்டும் சந்திக்கிறத நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய மகிழ்ச்சிக்கு வழக்கத்தை விட கூடுதலான காரணம் ஒன்று இருக்கு. இந்த அசத்தப்போவது யாரு நிகழ்ச்சி அமெரிக்கா வரை பேசப்படுகிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, நியூ ஜெர்சியில் என்னோட அத்தை இருக்காங்க. போன வாரம் நிகழ்ச்சி பார்த்துட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இங்கே எல்லாருமே வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டிலே பாதி பேர் டென்ஷனாக இருக்கான், இங்கே வெளிநாட்டில் டென்ஷன் கேட்கவே வேண்டாம், வேலைப்பளு ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிற ஒரே நிகழ்ச்சி எதுனா சன் டிவியில் வருகிற அசத்த போவது யார் என்ற இந்த நிகழ்ச்சி தான். நாங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களை சிரிக்க வைக்கிற ஒரு நிகழ்ச்சியாக நம்ம நிகழ்ச்சி இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பிக்கிறதுக்காக எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற மதிப்புக்குரிய 2 ஜட்ஜஸ், தொகுப்பாளினி, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய இனிய நண்பர் திரு பிரசன்னா அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வணக்கத்தை சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு போயிடுறேன். ஓகே, நீங்க அசத்தல் மன்னர் ஆயிட்டீங்க. ஆமாம் சார். இதை பத்தி நியூ ஜெர்சியில் உள்ள அத்தை நல்லா இருக்குன்னு ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. ஆமாம் சார். பாக்கி நம்ம நாட்டு நிலவரம் என்ன, உங்க ஃபீலிங் என்ன? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். வெளியில் எங்கே போனாலும் கேட்குறாங்க, ரொம்ப பாராட்டுகள் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, உலகத்தில் பெரிய சந்தோஷம் எதுனா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான். அதை நம்ம செய்கிறோங்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நாட்டில் வந்து சுயநலம் அதிகமாகிருச்சு. நாட்டில் சுயநலம் அதிகமாக போச்சு. நம்ம வீடு நல்லா இருக்கா நல்லாலே எவனுக்கும் கவலை இல்லை, எதிர்த்து வீடு நாசமாக போயிடும்னு நினைக்கிறாங்க. பாதி பேர் அப்படி தான். வீட்டில் கரண்ட் போச்சுனாவே என்ன நினைக்கிறாங்க, கரண்ட் போன உடனே தம்பி பக்கத்து வீட்டில் இருக்கா பார்த்துட்டு வா, ஆமாம் அங்கேயும் இல்லையா அவன் வீடு அவிஞ்சு போச்சா, ரொம்ப சந்தோஷம். டிவிங்கிறது வந்து மகிழ்ச்சிக்கான ஒரு சாதனம் இல்லையா? சில கிழவிங்க வந்து குடும்பத்தில் உட்காந்துட்டு பல கோளாறு பண்ணி விடுங்க. இந்த கிழவிங்க டிவி பார்க்குற அழகு இருக்குது பாருங்க. அன்றைக்கி 2 கிழவிங்க ஹெச்பிஓ சேனல் பார்த்துட்டு இருந்திருக்கியா ஒரு வீட்டில்? கிழவிங்களுக்கு எப்படி ஹெச்பிஓ சேனல் பார்த்துருக்கீங்க, எல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்துருக்கு. திருட வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் திருடிவிட்டு டிவி மட்டும்தான் மிச்சம். கடைசியில் டிவியும் தூக்கியிருக்கான். அதில் ஒரு கிழவி சொல்லியிருக்கு, என்னடி ஆச்சரியம் இது, டிவிக்குள்ளேயே ஒருத்தன் டிவியை தூக்குறான், டிவிக்குள்ளேயே ஒருத்தன் டிவி தூக்குவானா, என்ன அநியாயங்கிறீங்க. அப்போ எல்லாம் இந்த கிழவிங்க பேசுறதெல்லாம் இப்படி தான் இருக்கும். குடும்பத்துக்குள்ளே தான் இந்த மாதிரி பல நகைச்சுவைகள்லாம் நடக்கும். ஏன்னா ஒருத்தர் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுல அந்த கிக்கர் கிட்ட பொண்டாட்டி ஃபோட்டோ ஒட்டி வச்சிருந்தார், மனைவி ஃபோட்டோவை. ஏன் அவ்வளோ அன்பான அண்ணி மேலே அப்போ தான் ஒரு உதவ வச்சா ஸ்டார்ட் ஆகும்னா எவ்வளோ ஆத்திரத்தில் இருக்கான் பாருங்க. ஒரு அண்ணன் வந்து என்கிட்ட கேட்டார்,
ஆண்கள் வந்து மாதம் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் மகேஷ், அந்த மாதம் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த சேலரியை, அந்த பணத்தை போய் சம்பளத்தை ஏன் மனைவி கையில் கொடுக்குறோம் தெரியுமான்னு கேட்டார். நான் ஏன்னு கேட்டேன். பேயை வாங்கி பிசாசு கையில் தான் கொடுக்க முடியும், வேற யார் கையிலையும் கொடுக்க முடியாதுங்க. பயங்கரமான ஆளாக இருக்கேன் நீ அப்படின்னு. இந்த மாதிரி தான் பயங்கரமாக பேசுவேன் நம்ம ஆள். ஒரு பையன் நான் பாடம் நடத்திட்டு ஹரிச்சந்திரன் கதை நடத்தினேன். ஹரிச்சந்திரனால் ஒரு மகாத்மா காந்தியை உருவாயிருக்காருன்ட்டு ஹரிச்சந்திரன் கதையை சொல்லிக் கொடுத்தேன். அவர் சொல்லிக் கொடுத்துட்டு கேட்டேன், இந்த கதை, இந்த ஹரிச்சந்திரன் கதை மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டேன். அவசரம்னு வந்தால் பொண்டாட்டி அடகு வைக்கலாம் சார். நான் ஒருத்தன் நீ விளங்கவே மாட்டேன். இன்னொருத்தன் எந்திரிச்சான், சார் நான் மகாத்மா காந்தி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன்னா. வெரி குட்ரா அப்படின்னு. 13 வயசுல நான் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அவர் 13 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாருன்னா இதே நினைப்பிலே தான் நம்மால் அலையிறான். சில பசங்க பயங்கரமாக சொல்லுவான், அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க சிந்தனைகள் அமையும் இல்லையா. சில பேர் A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பிஸ்கட், C ஃபார் கேட்டன் நம்மளாம் படிச்சிருக்கோம். குடிக்கார வீட்லேயே சில பையன் பிறந்திருந்தானா அவனோட சிந்தனை எப்படி இருக்கும் தெரியுமா? A ஃபார் அரிஸ்டோக்ராட், B ஃபார் பேக் பேக்கர், C ஃபார் கேப்ரிகான், D ஃபார் டைரக்டர் ஸ்பெஷல்னா. நிப்பாட்றான்னு சார் இசட் மட்டும் சொல்லிக்கிறேன் சார் ஜிங்காரவங்க. இதெல்லாம் விளங்கவியாட கர்மம் பிடிச்சோனே. நீ உருப்பட மாட்ட, சரி ரைம்ஸ் ஆகுது சொல்லுன்னு. உடனே ரைம்ஸ் சொல்றான், டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார்னா. பரவாயில்ல நல்ல பையன் போல இருக்கு, சொல்றான்னு. உடனே அடுத்த வரி சொல்றான், டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார், I just went to Royal Bar, whiskey rates are up so high, so drink beer with chicken fry. நீ விளங்க மாட்ட, உங்க அப்பா மாதிரி தான் நீ இருப்பேன். ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு நம்மால் பல அலம்பல கொடுப்பான் பஸ்ஸில். திருச்சியில் அன்னைக்கு ஒருத்தன் வந்து தண்ணி அடிச்சுட்டு பஸ்ஸில், ஏய் நாங்கள்லாம் வந்து இப்போ ஜார்ஜ் புஷ்ட்டை இப்போ தான் பேசினேன், ஒரு பையில ஒன்று அசிக்க முடியாது, ஏக அலம்பல் கொடுத்துருக்கான். பஸ்ஸை நிப்பாட்டுங்க, உடனே இறக்கி விடுங்கன்னு இருக்காங்க எல்லாம். நான் இறங்க மாட்டேன், என்ன கூட இறங்க சொல்கிறேன், நான் இறங்க மாட்டேன்டா அப்படின்றான். ஒரு பெரியவர் எந்திரிச்சு போய், ஏன்னா நகைச்சுவை உணர்வு இருக்கிறவங்களுக்கு தான் புத்திசாலித்தனம் இருக்கும். ஒரு பெரியவர் எந்திரிச்சு போய், சார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு இருக்கார். உடனே அவன், யாரு, நீங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வந்துருச்சு இறங்குங்கன்னு இருக்கார். தேங்க்ஸ், இது மரியாதை அப்படின்னு இறங்குறாரு. இவ்வளோ நேரம் எவ்வளோ அலம்பல் கொடுத்துட்டு போய் ஒரு வார்த்தை சொன்னால் பட்டுன்னு இறங்குறான் பார்த்தீங்களா. இதான் வேணும். சில பேர் வந்து அன்றைக்கி மெட்ராஸில் ஒருத்தன் சொன்னான், மெட்ராஸ் பக்கம் அந்த சென்னையில் பேசுகிற தமிழே ரொம்ப அழகாக இருக்கும். ஒருத்தன் சொன்னான், நான் தண்ணி அடிச்சுட்டா ஊடு கட்டுவேன் அப்படின்னா. பக்கத்தில் ஒருத்தன் சொன்னான், முதல்ல வேட்டியை கட்டு, அப்புறம் நீ ஊடு கட்டுறது அதை கட்டுறது எல்லாம் பார்க்கலான்னா. சில பேர் கல்யாணம் வந்தால் நம்மால் பயங்கர குஷியாயிருவான். எனக்கு நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறப்ப என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க. அவன் அவங்க அப்பாட்ட சண்டை போடுறான், அப்பா ஏன்பா படிக்கிற வயசில் பொண்ணு பார்க்குறேன், நான் படிக்கிறதா வேண்டாமா, இப்போலாம் பொண்ணு பார்க்க வேண்டாம், 2 நாள் ஆகட்டும்னா. 2 வருஷம் தள்ளி போகிற மாதிரி. அன்றைக்கி ஒருத்தன் போய் சொன்னேன், ஏன்டா சோகமாக இருக்க, உங்கள் அப்பா தான் தஞ்சாவூரில் ஒரு பொண்ணு பார்த்துருக்காராமா, கும்பகோணத்தில் ஒரு பொண்ணு பார்த்துருக்காராமா, நீ ஏன் சோகமாக இருக்கேன்னு. அது அவருக்கு பார்த்துருக்காரு, எனக்கு பார்க்கலடா. அந்த விவகாரமான ஆளுன்னா இது உருப்படாத குடும்பம் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஒருத்தன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான், என் பொண்டாட்டி காணும்னு. அவர் கொஞ்ச நாள் கழிச்சு தேடி ஒரு பொம்பளை வந்திருக்கு. உடனே அவர் தகவல் கொடுத்துட்ருக்காரு இன்ஸ்பெக்டர். அந்த ஆள் வந்திருக்கான், இதான் உங்கள் மனைவியா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு இருக்கார். இந்த ஆள் பார்த்துட்டு சொல்லியிருக்கான், இவங்க எல்லாம் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு இருக்கான். என்ன ஆளுங்க இந்த மாதிரி விவகாரமாக நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் விவரமான கலைஞர்கள் இங்கு உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக மட்டுமே இங்கு வருகிறார்கள். அந்த சந்தோஷம் உங்களுக்கு நீடிக்கணுங்கிறதுக்கு தான் அசத்த போவது யாருங்கிற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அசத்தல் மன்னர்களும் வந்து அசத்திட்டு இருக்காங்க. பிறப்பு தரித்திரமானாலும் உங்கள் இறப்பு சரித்திரமாகட்டும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். எல்லா எபிசோட்லையும் இவர் பேசுறத நான் கவனிச்சிருக்கேன். ரொம்ப அழகா, ரொம்ப சென்சிபிளான ஜோக்லாம் நிறையா சொல்லிட்டு முடிக்கும் போது இப்போ சொன்னார்ல, ஆமாம், பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாகும். அந்த மாதிரி அழகா 2 வரையில் ஏதாவது ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி ஏதாவது சொல்லுவார். ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் வாத்தியார்ல? ஆமாம் சார், கண்டிப்பா இவர் கீழே நல்ல மாணவர்கள் உருவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். ஏன்னா எனக்கு இருந்த டீச்சர்ஸை பற்றி நான் சொல்லணும்னா, நான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா எனக்கு கிடைச்ச தமிழாசிரியர்கள் தான் காரணம். தமிழாசிரியர்கள் எனக்கு கிடைச்ச எல்லா டீச்சர்ஸுமே காரணம். அதில் எப்போவுமே கிளாஸில் வந்து வரும்போதே பெரம்பு குச்சியோடு எடுத்துகிட்டு வர வாத்தியாரங்களை விட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இவர் மாதிரி ஜாலியாக பேசுகிற வாத்தியாரங்களை ரொம்ப பிடிக்கும். வாத்தியாரை எப்போ பிடிக்குதோ அப்போ வாத்தியார் சொல்லி கொடுக்குறதும் நமக்கு பிடிக்கும். உண்மைதான் சார். இந்த நேரத்தில் வந்து இயக்குனரோட அனுமதியோடு நான் ஒரு கருத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். நான் வந்து மேடைத்துறைக்கு வரத்துக்கு முக்கியமாக 3 நபர்கள் வந்து நான் சொல்லி ஆகணும் சார். இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து மரியாதைக்குரிய அன்பு இயக்குனர்கள் ராஜ்குமார் சாரும் ஆண்ட்ரூ சாரும் எங்களுடைய திறமையை வெளிக்காட்டினாலும் கூட இந்த திறமை யார் மூலியமாக வந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் பிலிட் படிக்கிறப்ப தருமபுரம் ஆதீனம் காலேஜில் டாக்டர் சிவச்சந்திரன், எம்ஏ எம்ஃபில் படிக்கிறப்ப திரு தாமோதரன், இப்போ பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன் டாக்டர் மன்சூர். இந்த 3 மாமனிதர்களுமே இந்த மகேஷ் உங்கள் முன்னால் நின்று பேசுவதற்கான வாய்ப்பை தந்தவர்கள்.
அவர்களுக்கு இந்த நேரத்திலே அவர்களுடைய பாதங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போற அசத்தல் மன்னன் தேவகோட்டை ராமநாதன். லெட்ஸ் வெல்கம் him on stage. சந்தோஷமிக்க சன் டிவி நேயர்களே, நீ அழுதால் நீ மட்டும்தான் தனியாக அழுவாய். ஆனால் நீ சிரித்தால் இந்த உலகமே உன்னோடு சேர்ந்து சிரிக்கும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற சன் டிவியின் இந்த அசத்தப் போவது யார் என்கிற நிகழ்ச்சியினுடைய நகைச்சுவை நடுவர்களாக விட்டிருக்கிற மதன் பாபு சார் அண்ட் சிட்டி பாபு சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகனாக சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற திரு நடிகர் பிரசன்னா அவருடைய பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சிக்குள்ள போலாம். உங்களுக்கு எந்த மிட்டாய் வேணும்? எனக்கு வந்து ஜோக்கு முட்டாய் சார். ஜோக்கு முட்டாய். இந்த ஸ்கூல் குடும்பம் ஓ சரி, இது ரெண்டும் சாய்ஸா வச்சுக்கலாம், இல்லை ரெண்டும் கூட பண்ணலாம். தனித்தனியாக கூட பண்ணுங்க, இல்லை சேர்த்து கலந்து பண்ணுங்க. ஓகே சார், சேர்த்து கலந்தே பண்ணிடலாம் சார். ஓகே, டைம் வேணுமா உங்களுக்கு? டைம் தேவையே இல்லை சார். சரி, அப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். அதாவது சிரிப்பு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் பள்ளிக்கூடத்தில் தான் நகைச்சுவை தோன்ற இடமே. வாத்தியார் வந்து கிளாஸில் பாடம் நடத்திட்டு இருந்தார். அப்போ ஒரு பையன் வந்து சார் கேள்வி விட்டார். ஏய், கேட்ட கேள்விக்கு இதுவரை நீ பதில் எழுதிருக்கியா அப்படின்னார் வாத்தியார். இவன் எந்திரிச்சு பதில் சொன்னான். நான் இதுவரையும் பதில் எழுதுக்கு நீ ஏதாவது கேள்வி கேட்டிருக்கியா? இவன் மேக்ஸ் வாத்தியார் கிளாஸில் போய் ஒரு கேள்வி கேட்டார். டேய், 4 ஆப்பிள் இருக்கு, நல்லா கேட்டுங்க, 5 பேர் இருக்காங்க, 4 ஆப்பிளை எப்படா பிரிச்சு கொடுப்ப அப்படின்னாரு. ரொம்ப ஈஸி சார் அப்படின்னா பையன். என்னடா இப்படி ஈஸின்னு சொல்ற, ஒரு ஆளை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னா. ரொம்ப பின்னாடி குரூப்ல வந்து பொண்ணு வந்திருப்பாங்க இவ்வளவு இருக்கவங்க. ஒரு ஆப்பிளுக்கு ஒரு உயிரை எடுத்துருவாங்க நம்ம ஆளுங்க, பயங்கரமான ஆளுங்க. சயின்ஸ் வாத்தியார் கிளாஸ்ல போய் சொன்னாரு, ஏ வைட்டமின் கண்ணுக்கு ரொம்ப சிறந்தது, ஏ வைட்டமின் இருந்தா கண் பார்வை ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படின்னாரு. ஒரு போய் எந்திரிச்சு அப்பனா ஏ படம் பார்க்கலாமா சார் அப்படின்னு ரொம்ப பயங்கரமா பேசுவாங்க, ஒன்றும் பண்ணிக்கிற முடியாது. ஒரு முட்டை வியாபாரி ஒருத்தர் ஸ்கூலுக்கு வந்தாரு. வந்து என் பையன் எப்படிங்க படிக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கு வாத்தியார் சொன்னாரு, நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? முட்டை வியாபாரம் அப்படின்னாரு அவரு. வாத்தியார் சொன்னார், நீங்க விற்கிறியா வாங்குறேன்? பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன பிள்ளைய ஒரு திருடன் பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சி, ஏய் உங்க வீட்டில் நகை நட்டு காசெல்லாம் எங்கே வச்சிருக்கியா அப்படின்னா. அந்த பிள்ளை ஐஸ்கிரீம் வாங்கி தந்தாச்சேன்னு சொல்லுவேன் அப்படின்னுச்சு. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு எங்கே வச்சிருக்கியா அப்படின்னா. அடை கடையில் வச்சிருக்கான் அப்படின்னுச்சாங்க. நம்ம பிள்ளைய பயங்கரமான பிள்ளைய ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த குடும்பமும் சேர்த்து சொல்லணும்னு சொல்லிட்டீங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கிற நகைச்சுவைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த பாட்டுக்கு குடும்பத்தில் போகும்போதே முதல்ல வந்து என்னன்னா, அந்த பொண்ணு வாக்குறதுக்காக போவாங்க. பொண்ணு வாக்க போகும்போது போய் பொண்ணு வாக்குறதுக்காக அவன் போவேன். பார்த்தீங்கன்னா 4 சைஸில் ஒரு பொண்ணை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. ஒரு பொண்ணு இவன் பார்த்துட்டு, உன் பேர் என்ன? மதுரம் அப்படின்னுச்சு. அதுக்கு உனக்கு சதுரம்னு பேர் வச்சிருக்கலாம். ஒருத்தர் எனக்கு பார்க்குறேன், கல்யாண பத்திரிக்கையை பார்த்து ஓன்னு அழுகிறேன். ஏ, கல்யாண பத்திரிக்கையை பார்த்து ஏன்டா அழுகிறா? ஏ, இது ஃப்ரெண்டோட கல்யாண பத்திரிக்கைடா அப்படின்னா. ஃப்ரெண்டோட கல்யாண பத்திரிக்கையை பார்த்து நீ ஏன்டா அழுகிறா அப்படின்னு. ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்த வேண்டா, அவனுக்கு இந்த தண்டனையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா. கல்யாணத்தையே பெரிய தண்டனையா நினைப்பாங்க சில பேர்லாம். பயங்கரமா இருக்கும். அன்னைக்கு பார்க்குறேன் ஒரு எங்க ஊர்ல ஆக்சுவலாக இது மாதிரி ஒரு புருஷன் பொண்டாட்டி பட்டு புடவை எடுக்க போனாங்க. பொண்டாட்டி இந்த காதில், ஏங்க அந்த புடவை 5000 ரூபா வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறா. அவன் சொன்னான், இந்த காது எனக்கு சரியா கேட்கலையே அப்படின்னா. சரின்னு பொண்டாட்டி இந்த பக்கம் வந்து, ஏங்க அந்த 10,000 ரூபா புடவை வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டா. இல்லை, இந்த காது தான் சரியா கேட்குதுன்னு நினைக்கிறேன்டா. அதான் பொம்பளைங்களோட புத்தி இங்கிட்ட இருந்து இங்கிட்டு போறதுக்குள்ள மாறிடும். அப்படிதான் புருஷன் சொன்னா, ஏ சேலையை எடுத்திருக்க, பெட்ஷீட் மாதிரி இந்த கணம் கணக்குது அப்படின்னா. அதுக்கு இவ சொன்னா, ஏ கட்டிக்க போறது நான் தானடா அப்படின்னா. இவ அதுக்கு அவன் சொன்னா, ஏ துவைக்க போறது நாச்சியாமை நான் தானடி. அவன் ரொம்ப கஷ்டமா போயிரும் சில சமயத்துல எல்லாம். ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த குடும்ப நகைச்சுவை மாதிரி ரொம்ப அற்புதமானது வேற எதுவுமே கிடையாது. அப்படிதான் டாக்டர் வீட்டில் பொண்டாட்டி வந்து புருஷனை சொன்னா, ஏங்க எப்பவும் வழக்கமா டாக்டர் வந்து மூளைக்கு ஆபரேஷன் 4 மணி நேரத்தில் பண்ணுவாரு, எனக்கு மட்டும் என்ன 8 மணி நேரத்தில் பண்றாரு அப்படின்னா. அவ உடனே புரிஞ்சுன்னு சொன்னா, ஏ வழக்கமா 4 மணி நேரத்தில் பண்ணுவாரு, உனக்கு மூளை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4 மணி நேரம், அப்புறம் ஆபரேஷன் பண்றது அப்படின்னா. அவன் டாக்டர் கேள்வி விட்டாரு, ஏங்க உங்க பொண்டாட்டிக்கு பல்ல புடுங்கணும்னா 100 ரூபா ஆகும் அப்படின்னாரு. அதுக்கு இவன் சொன்னேன், 1000 ரூபா தரேன், நாக்கையும் சேர்த்து புடுங்க அப்படின்னா. சில வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொண்டாட்டி வந்து புருஷனை திட்டுறதே வேலையா இருக்கும். புருஷன் சொன்னேன், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஏன் சோப்பை நாய்க்கு போட்டு குளிப்பாட்டாத அப்படின்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னா. அதுக்கு இவ சொன்னா, நல்லா கழுவித்தான் போட்டிருக்கேன், நாய்க்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னா. அவன்
சின்ன பையங்க வீடுகளில் இருப்பாங்க. அவங்க மாதிரி ரொம்ப சேட்டை பண்ணுறவங்க குறும் பண்ணவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் சில பையங்க ரொம்ப அறிவார்ந்த விதமாக இருப்பாங்க, ரொம்ப அற்புதமாக பேசுவாங்க. ஒரு பையன் அப்படித்தான் அப்பாட்ட போய் கேள்வி கேட்டேன், அப்பா அரசாங்கம்னா என்ன, அரசியல்வாதினா யாரு, மக்கள்னா என்ன, இந்தியாவோட எதிர்காலம்னா என்ன, தொழிலாளினா யாருன்னு ஒரு கேள்வி கேட்டான். அதுக்கு அப்பா சொன்னார், உனக்கு 5 வயசுல இந்த 5 கேள்விக்கும் பதில் புரியாது, ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் கேட்டுக்க. நம்ம அம்மா இருக்கால்ல, அவன் தான் அரசாங்கம். நான் இருக்கேன்ல, நான் தான் அரசியல்வாதி. நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவள வேலைக்காரி, அவள் தான் தொழிலாளி. உனக்கு தங்கச்சி பாப்பா இருக்குல்ல, அதான் மக்கள். நீ தாண்டா இந்தியாவோட எதிர்காலம், போ அப்படின்னாரு. போய் படுத்துட்டான். படுத்து நைட்டு 1:30 மணிக்கு தங்கச்சி பாப்பா வீல்னு கத்தி அழுதுச்சு. உடனே இது அம்மா போய் எழுப்பவும் போனேன். அம்மா குரட்டை விட்டு எனக்கு என்னன்னு தூங்கிட்டு இருந்தா. சரி அப்பா போய் எழுப்பவும் போனேன். அப்பா வேலைக்காரி காலை சுரண்டிக்கிட்டு இருந்தார் அவர். உடனே பார்த்துட்டு பையன் பேசாமல் போய் படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் வெள்ளம் எழுந்திரிச்சு, அப்பா நேற்று ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு அர்த்தம் எனக்கு விளங்கிருச்சு அப்படின்னா. என்னடா அப்படின்னாரு. அரசாங்கம்னா என்ன, அரசியல்வாதினா யாரு, மக்கள்னா யாரு, இந்தியாவோட எதிர்காலம்னா என்ன, தொழிலாளினா நேற்று ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு அர்த்தம் எனக்கு விளங்கிருச்சு. என்னடா சொல்றா அப்படின்னாரு. ரொம்ப தெளிவா சொன்னேன் பையன், இந்தியாவுடைய மக்கள் கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய எதிர்காலம் அரசாங்கத்தை எழுப்புவோம் என்று போகிறது, ஆனால் அரசாங்கம் எனக்கென்ன என்று தூங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய அரசியல்வாதி தொழிலாளியை சுரண்டிக் கொண்டிருக்கிறான். இதுதான் இந்திய தேசத்தினுடைய நிலைன்னு அந்த பையன் சொன்னான். நகைச்சுவையை கூட தேச பிரச்சனையாக கொண்டு வந்து அதை கூட நகைச்சுவையாக சொல்ல முடியும்னு சொன்ன நிகழ்ச்சி நம்முடைய சன் டிவியின் அசத்த போவது யார் என்கிற நிகழ்ச்சி தான் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. அது எப்படி நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுப்பீங்களா, இல்லை எப்படி ஆரம்பிச்சதுலேருந்து முடியிற வரைக்கும் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அப்படியே பொழியிறீங்களே? இல்லை சார், அப்படியே பல நூறு நகைச்சுவைகள் எனக்கு நிறைய தெரியும் போது அப்படியே இதை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்படியே இதை மட்டும் தான் செட் பண்ணி வச்சுப்போம், அந்த ஜோக் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மக்களை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு தரமான ஆடியன்ஸ் பார்க்கும்போது நகைச்சுவை தானாக வந்து மத மாதிரி கொடுத்தோம். நீங்கள் ஸ்கூல் வாத்தியாரா? இல்லை சார், நான் வந்து மதுரை கவர்மெண்ட் லா காலேஜில் BABL 4th இயர் பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி நகைச்சுவையெல்லாம் நிறைய பண்ணியிருப்பீங்களா? இல்லை வாத்தியார் என்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, அதனால அதுதான் அப்படி கேட்டேன். சில பேரோட கஷ்டம் மற்றவங்களுக்கு பார்க்கும்போது நகைச்சுவையாக இருக்கும், ட்ராஜிக் காமெடின்னுவாங்கல்ல. ஏன்னா எங்களுக்கு சினிமாவில் கொஞ்சம் கண்டினியூவாக டைலாக் இருந்தாலே வந்து ஒவ்வொருத்தர் வந்து ப்ராம்ப்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆமாம், அதுவும் இவரோட விஷயத்துல தமிழ் ரொம்ப அழகா உச்சரிக்கிறார். ஆமாம், இந்த எல்லாம் ரொம்ப நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்றாரு. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு அது சரியா வராது. நல்லா பண்ணீங்க ராம்நாதன், ஆல் தி பெஸ்ட். நன்றி நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போற அசத்தல் மன்னன் கிறிஸ்டோபர். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். வணக்கம். சன் டிவி அன்பு நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நடுவர்களாக வந்திருக்கும் சிட்டி பாபு சார், மதன் பாபு சார், சந்தியா மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இளம் நடிகர் ஸ்வீட் சாக்லேட் பிரசன்னா, அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு போகலாம். என்ன பண்ண போறீங்க? கான்செப்ட் என்னன்னா, இந்த காதல்ங்கிறது ஒரு புனிதமான விஷயம். ஆனால் இந்த செல்ஃபோன்ற மாதிரி ஒரு விஞ்ஞான வளர்ச்சியெலாம் வந்ததுக்கப்புறம் இந்த காதல் வந்து எப்படி கேவலப்பட்டு இருக்கு அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். குட் குட். சார் இப்போ நிறைய ஜோடியாக வராங்க. சரி, நானும் கூப்பிட்டா வர்ற மாதிரி ஒரு ஆள் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். கூப்பிட்டுக்கலாம் சார். கூப்பிடுங்க. வடிவேல் கணேஷ். ஆனால் நீங்கள் தான் இப்போ போட்டியில் இருப்பீங்க, யாரு கூட கலந்துக்கிறாங்களோ அவங்க இருக்க மாட்டாங்க. சரி, வடிவேல் கணேசன் வாங்க. வடிவேலு கணேசன் யாரையோ கூப்பிட்டீங்க? ஆமாம் சார், நாங்கள் கூப்பிடுவோம், ஆளுங்க வந்துடுவாங்க. வந்துட்டாரு. ஏங்க மாடர்ன் லவ்னு சொல்லிட்டு திருப்பி ஆம்பளை கூட்டு வந்தா இன்னும் பெரிய பிரச்சனையே வராது. அதான் சார் மாடர்ன் லவ். இப்போ இதுதான் மாடர்ன் லவ். வெல் செட். இந்த வேஷத்தில் இவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம சீனு அசோகம் பண்ணாங்கல்ல, ராஜ்குமார் கடத்திட்டு போயிட்டாரு வீரப்பன் அப்படின்னு. அதை நாங்கள் காலேஜில் பண்ணோம். என்ன கான்செப்ட்னா, ராஜ்குமாரை வீரப்பன் கடத்திட்டு போயிட்டாரு. நக்கீரன் கோபால் சாருக்கு பதிலாக நாங்கள் நடிகைகள்லாம் போனால் எப்படி போய் வீரப்பன் கிட்ட பேசுவாங்க, இதெல்லாம் பிட்டாக சாங் வரும். ஸோ சிவாஜி சார் வந்து நீயும் நானுமான் பாடி அனுப்ப மாட்டார் வீரப்பன். அப்புறம் எம்ஜிஆர் போவார், அவர் ஒரு பாட்டு பாடுவார், அவரு கூட அனுப்ப மாட்டார். இப்படி ஒவ்வொருத்தராக போய் எல்லாரும் திரும்ப வந்துடுவோம்.
கடைசியில் சிம்ரனும் இவங்களும் மும்தாஜும் போவாங்க. மும்தாஜ் கட்டிப்பிடிடா பாட்டுக்கு ஆடுவாங்க. சிம்ரன் வந்து இந்த வாலியில் ஒரு பாட்டு வரும், வானில் இதே வெண்ணிலான. இவங்க 2 பேரும் போய் இந்த பாட்டு பாடணுன்னே வீரப்பன் வந்து அவங்க 2 பேரையும் பிடிச்சி வச்சுன்னு இவரை ராஜ்குமார் அனுப்பிடுவார். அதில் வந்து முதல்ல நான் சிவாஜி சாருக்கு நீயும் நானுமா பாட்டுக்கு வருவேன். அது முடிஞ்ச உடனே ஸ்டேஜில் மற்றதெல்லாம் போயிட்டு போது பின்னாடி போய் டக்கு டக்குன்னு மீசையெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு லேடி மாதிரி மாறி திரும்ப மேலே வரணும், சிம்ரன் மாதிரி ஓடி வந்து டான்ஸ் ஆடணும். பயங்கர ரெஸ்பான்ஸ் அது. அதுக்காக நான் மீசையை தியாகம் பண்ணேன் சார். அது காலேஜில் பெரிய பரபரப்பாயிடுச்சு. அது உங்களை பார்த்தோன்னே எனக்கு என் காலேஜ் ஞாபகம் தான் வந்தது. அசத்தடி பின்னடி. ஆமா கிறிஸ்டபர் சார் சொல்லுங்க சார். நீங்க இவரை கூப்பிட்டீங்க வடிவேல் கணேஷ் சார் கூப்பிட்டா வந்துடுவான்னு தெரியும் எனக்கு. செட் உள்ள வரும்போது நான் ஸ்டுடியோ அந்த கதவை திறந்துட்டு உள்ள வந்தேன். இவரை தான் முதல்ல பார்த்தேன். உள்ள வரும்போதே மங்களகரமா ஒரு லேடியை பார்க்குறோம், நல்லா இருக்கும் சொல்லி நம்பி வந்தேன். பக்கத்துல வந்து ஹலோ சார் ஆனா பார்த்தேன் பேசுறா, நீங்க உள்ள வந்த அப்புறம் நீங்க அங்கேருந்து ஏந்து போவே இல்லை கடைசி வரைக்கும். ஓகே கிறிஸ்டபர், நீங்க கேட்ட மாதிரி வடிவேல் கணேசன் உங்ககிட்ட கொடுத்துட்டோம். இப்போ ஸ்டார்ட். சரிங்க சார். ஓகே. ஹாய் ஹாய், என்னை பார்த்தோன்னே ஆஃப் ஆயிட்டீங்களா? ஹாய் சார். ஹாய் சார். ஹாய் சார். ஏதாவது உள்ளுக்குள்ளேருந்து வரும் சார். இருக்கட்டும் இருக்கட்டும். மணி என்னாச்சு இன்னைக்கு? ஒரு பயில காணாம். எவனாவது ஒரு இழிச்சா போய் சிக்காம போறியா? அவனை வச்சு பில்லை போட்டு இன்னைக்கு லைஃப்பை ஓட்டிட வேண்டியதான். எங்க ஆளை காணா? ஹாய் மீனு குட்டி. யாரு? ஏய் திரும்பாம கண்டுபிடி நான் யாருன்னு. கண்டுபிடிக்கவா? குமார் தானே? ஏய் ஏன் குரல் தெரியலையா? பழனி. மீனா. கணேஷ் தானே? ஐயோ இல்ல, நான் ஒரு லவ்வர்டி. லவ்வரா? அதானே குழப்பமாவே இருக்கு. அடி பாவம். ஏய் என்ன தெரியலையா? யாரும் தெரியல. விஷால். விஷால் தானே? ஏய் இங்க பாரு, என்ன போன வாரம் 2 சுடிதார் மெட்டீரியலும் புதுசா ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தேன்ல. ஆமா. இப்ப தெரியலையா? ஏய் கிறிஸ்டோபர். சரியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு கருவாச்சிருக்கி. என்னை கண்டுபிடிக்க உனக்கு இவ்வளவு நேரமா? ஒரே குழப்பம். இருக்கட்டும். யாரை எதிர்பார்த்து? ஒன்னு எதிர்பார்த்தா என்ன? அப்புறம் இத்தனை பேரை சொல்ற நீ வரிசையா? அது இருக்கட்டும். நான் என்னைக்கும் உங்ககிட்ட நான் எதையுமே மறைச்சதில்லை. நீ மறைச்சதில்ல தெரியும். அதுக்கான இப்படி செலவழிச்சுட்டு இருக்கேன். ஏய் நாட்டி, அத சொல்லல. கஷ்ட நஷ்டத்துல உங்ககிட்ட மறைச்சது இல்லையா? சரி சரி. எனக்கு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். சரி. அதுக்கு 2000 rupees வேணும்டா. அது என்னடி என்னை பார்த்தது மட்டும் கரெக்டா பணத்தை மட்டும் கேட்குற? இழிச்சவன் நீ தானே. 2000 rupees கொடுத்தீங்கன்னா கேன்டீன்ல கட்டிட்டு எக்ஸாம் எழுதிருவேன். இல்ல ஆஃபீஸ்ல கட்டிட்டு எக்ஸாம் எழுதிருவேன்னு சொன்னேன். போன மாசம் மட்டும் நான் 13000 ரூபாய் உனக்கு பில் கட்டி இருக்கிறேன். ஆமா. பில் கட்டுறது நானு, நீ வேற யாரோ கல்லே போட்டுக்கிறீங்க. நீ தேவையில்லாம பேசாத. சரி. இது வேற. ஹலோ. ஹலோ. நான் ஆகாஷ் பேசுறேன். ஆகாஷ் எப்படி இருக்க? என்ன மீனா? என்ன? நேத்து பிரவுசிங் சென்டருக்கு வர சொன்னேல? ஆமாமா. வெளிய வந்து 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ எங்க போன? நீ வெளிய வா நின்னு. ஆமா. நான் உள்ள ஓனரோட இருந்தேன். ஓனரோட உள்ள இருந்தேன். என்ன சொல்ற நீ? ஏய் பேசிட்டு இருந்தயா? சரி நான் 1 hour வெயிட் பண்ணேன் நானு. சரி. சரி இப்போ நீ எங்க இருக்க? நீ இங்க தான் ஒருத்தன் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கான். யார் அது? அரிசி முட்டைக்கு கோடி சுட்டு போட்டு மாதிரி ஒருத்தன் நிக்கிறான். ஏய் அத என்ன அரிசி தெரிக்கிட்டு இருக்கான். சரி அவனை கழட்டி விட்டு வா. வந்து என்ன விஷயம்? ஏய் தேவில படம் போட்டுருக்காங்க, புது படம். என்ன படம்? எனக்கு 4 பேர், உனக்கு எத்தனை பேர்? ஏய் நம்மள பத்தி ஏன் பேசுற? ஏய் படத்தோட பேரு. படத்தோட பேரா? நீ வந்துறியா? வந்துறேன். கிறிஸ்டோபர் சொல்லு. நான் இனி பஸ்ஸை பிடிச்சு வர முடியாது. ஆட்டோல வரவா கார்ல வரவா? நீ எப்படி வந்தாலும் நான் தான் பில் கொடுக்க போறேன். ஆமா. அப்புறம் கேனப்ப நான் தானே கிடைச்சேன். கிறிஸ்டோபர் அது யாரு? நான் ஆகாஷ் பேசுறேன். ஏய் நீ யார்? ஒரு குழப்பம். நீ பரட்டு வா, வேமா வா. வரட்டுமா? வா. சரி. சொல்லுங்க கிறிஸ்டோபர். யாரோட போன்ல பேசிட்டு இருந்த? அதாவது என்னுடைய கோமதின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. சரி. அவனுடைய தங்கச்சிக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சான். 30,000 rupees அழுறா. அதுக்கு நான் தானா? நீ தான் எப்படி ஹெல்ப் பண்ணணும் கிறிஸ்டோபர்? என் கிட்னியை தான் விற்கணும். நீ கிட்னியை விற்பியோ ஏதோ விற்பியோ. ஐ வாண்ட் 30,000 rupees. சரி உனக்கு என்ன? அவ்வளவுதானே வேணும். ஒரு நிமிஷம். எங்க அம்மா இது வேற, எங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கும் சந்தியா. தேவையில்லாம. ஹலோ. சொல்லுங்கம்மா. மாப்பிள்ளையா? எனக்கா?
எங்கம்மா 30,000 ரூபாய் கரெக்ட். கலிபோர்னியாவில் கம்ப்யூட்டரு சம்பளம் எவ்வளோங்கார்? இல்லை 1 லட்சமா? போதும். கமிட் ஆயிடுச்சாம்மா? ரொம்ப சந்தோஷமா. சரி. ஓகே ஓகே ஐயா, அப்போ பார்த்துக்கிறேம்மா. சொல்லுங்க. என்ன வீணா? ஒன்றும் இல்லை. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்த? ஆமாம். யாருக்கு? இப்போ தான் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. உனக்கு மாப்பிள்ளையா? ஏன் பார்க்கக்கூடாதா? மீனா என்ன 1.5 வருஷம் என்னைய காதலிச்சா? 1.5 வருஷமா நீ என்னை மட்டும் தான் கல்யாணம் லவ் பண்ணியா? 5 பேர் லவ் பண்ணியா? அப்படின்னா நான் என்ன செய்யறது? நீ சொல்லிட்டேன். 5 பேருக்கு ஆட்டோ பிடிச்சி நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இங்க பாரு, போயிட்டுமா? ஏய் உனக்கு எப்படி செலவழிச்சிருக்கு? நோ. மீனா நோ. மீனா பிள்ளை ஏமாத்துறா, நம்ம என்ன பயந்துருவோமா? இல்லாட்டி மருந்து குடிச்சு செத்து போவோமா? இவளே இப்படி பண்ணும்போது நம்ம பண்ண மாட்டோமா? இப்போ பாருங்க. ஹலோ நீலா, கிறிஸ்டபர் பேசுகிறேன். 7 மணிக்கு நான் ரெடியாக இருந்துக்க. காலையில் நீலாங்கரைக்கு போயிட்டு வந்துடுவான். ஹலோ யார்? விமலாவா? 3 மணிக்கு ரெடியாரு. ஆட்டோவில் வந்துடுறேன். ஆமாம் நான் விரும்பம் போயிட்டு வந்துடுவான். ஹலோ யார்? சாந்தியா? 5 மணிக்கு ரெடியாரு. சாலிகிராம் போயிட்டு வந்துடுவான். யாருக்கிட்ட? நன்றி நன்றி நன்றி. நல்லா இருந்தது கிறிஸ்டபர். கணேஷி கூட ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே இப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நல்ல ஜென்யூன் லவ்வும் காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கிற நல்ல லவ் காதலர்களும் இருக்காங்க. அவங்கள பற்றி பண்ணிருக்கலாமே. நல்ல காதலில் வந்து ட்ராஜடி இருக்கும் சார். இந்த மாதிரி காதலில் தான் காமெடி பண்ண முடியும். அதனால தான் நாங்கள் இந்த சப்ஜெக்ட் எடுத்தோம். ஆல் தி பெஸ்ட். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த அசத்த போற அசத்தல் மன்னன் தாரகை. லெட்ஸ் வெல்கம் him on stage. அன்பிற்கினிய சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய நீதிபதிகளாய் அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சிட்டி பாபு சார் அவர்களுக்கும் மதன் பாபு சார் அவர்களுக்கும் எங்கள் பாசத்துக்குரிய சகோதரி சந்தியா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கக்கூடிய அன்புக்கினிய அண்ணன் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாங்க தாரகை. இதான் உங்களுக்கு நம்ம அசத்த போவது யாரில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா? ஆமாம் சார். எந்த ஊர் நீங்கள்? மதுரை பக்கத்தில் வத்தலை உண்டு சார். மதுரை. ஓ வத்தலகுண்டு. ஆமாம் சார். எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்க? ராஜ்குமார் சார் மூலமாக வந்திருக்கேன் சார். ராஜ்குமார். ஓ அங்கே வந்து ஆடிஷன் நடந்ததா? ஆமாம். இல்லை சார், அவர் தொலைபேசியில் பேசி அதுக்கப்புறம் ஓ வெரி குட். ஃபோனில் பேசி கூட பிடிச்சிடுறாரா? ஓகே, உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா தெரியும் சார். ஓகே தாரகை, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மிமிகிரியா, ஜோக்ஸா, வெரைட்டியா? ஜோக்ஸ் சார். ஜோக்ஸ். ஆமாம் சார். ஓகே, உங்களுக்கு ஜோக்ஸ்லேயே வெரைட்டி ஜோக்ஸ்னு வந்திருக்கு. சரிங்க சார். எல்லா ஜோக்ஸையும் நீங்கள் கலந்து சொல்லலாம். சரிங்க சார். நேரடியாக போகிறீங்களா இல்லை உங்களுக்கு டைம் வேணுமா? இல்லை சார், நான் நேராக நிகழ்ச்சிக்கு போயிடுறேன் சார். நேராகவே போகிறீங்களா? போயிடுறேன் சார். சரி, ஓகே தாரகை, நீங்கள் ஆரம்பிக்கலாம். சரி. உலகத்திலேயே வாடாத ஒரு பூ இருக்குன்னா அது சிரிப்பு மட்டும்தான். சிரிப்பு மட்டும் இல்லையெனில் மனிதன் எப்போதும் மிருகமாயிருப்பான். நடிப்பில் நகைச்சுவை தேடி நம்ம எந்த பக்கம் அடைய தேவையில்லை. மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா 1000 நகைச்சுவை நம்ம பார்க்கலாம். அன்றைக்கி ஒரு டாக்டர் சொல்கிறாரு, நர்ஸு பேஷனுக்கு ட்ரிப் ரெடி பண்ணுங்க அப்படின்னுச்சு. நர்ஸு கேட்டுச்சு, சார் வைகுணத்துக்கா சிவலோகத்துக்கா சார் அப்படின்னுச்சு. ஆஸ்பத்திரி ஜோக் அப்படி இருக்கும். அன்றைக்கி 2 பேர் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து பேசியிருக்கேன், வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்டில். ஏன்னா மாப்பிள்ள அதான் போலி டாக்டர்னு தெரியுமே, அந்த கிளினிக் ஏன் அடிக்கடி போயிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு இன்னும் தெரிஞ்சுன்னா, டேய் டாக்டர் தான்டா போலி, அங்கே வேலை பார்க்குற நர்ஸ் ரொம்ப ஜாலியாக இருக்குது, அதுக்கு அடிக்கடி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதாவது மன்னர் ஒருத்தர் இருந்தார், அவரை பாராட்டி பேசுறதுக்காக புலவர் ஒருத்தர் வந்தார். அந்த புலவர் சொன்னார், மன்னா உன்னை பாராட்டி நான் பாடுவதற்கு தமிழில் வார்த்தையே இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கு மன்னர் சொன்னார், பாருங்க புலவா, உன் கவித்திறமையை பாராட்டி பரிசு கொடுக்க எனக்கு காசே இல்லை அப்படின்ட்டார். அதான் அந்த காலத்தில் மன்னர்கள் பூரா போருக்கு போயிட்டு வந்தான். இன்னைக்கு ஆம்பளையில் பூரா பாருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நாட்டில் எப்படி ஆகி போச்சு, அன்னைக்கு போர் இன்னைக்கு பாரு. அதாவது அன்னைக்கு ட்ரெயினில் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. சுதாரணம் உட்கார வச்சுக்கோ மொண்டாட்டியா, அன்னைக்கு எப்படி தெரியும் மொண்டாட்டி ஓடுற ட்ரெயின்லேருந்து குதிச்சுட்டா அப்படின்னா, கீழே விழுந்துட்டா அப்படின்ட்டார். அதுக்கு கொஞ்சம் என்ன செயினை பிடிச்சிருக்க வேண்டியாண்டா, நானும் செயினை பிடிச்சேன், போட்டிருந்த 20 ஓடு 5 ஓடு தான் கிடச்சி அப்படின்ட்டு. அவன் என்ன செயினை பிடிக்கிறப்போ அந்த செயினை பிடிச்சிருக்கான். அன்னைக்கு 2 மாமியா மருமக 2 பேர் பேசியிருக்காங்க. போன வாரம் ஆட்டோக்காரன் என் மாமியா மேலே விடிச்சிட்டாண்டி அப்படின்னு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஆட்டோக்காரங்க எல்லாரும் கெட்டவங்க இல்லை நல்லவங்க இருக்காங்க அப்படின்னு. மாமியார் விஷயம் நல்ல ஆட்டோக்காரன். அது எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு இளவு நடந்துச்சு.
யாரும் எங்கள் ஊரில் கேதகாரின்னு சொல்லுவோம். அன்னைக்கு அப்படித்தான் மாமியார் செத்து போச்சுன்னு சொல்லி ஊரே உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சு. பக்கத்து வீட்டு பொம்பளை வந்து விசாரிச்சு எப்படி மாமியார் செத்துச்சு அப்படின்னு. உனக்கு தெரியாதா, கிணத்துல விழுந்தேன். இந்த படம் சொல்லிருக்கு, எங்கள் வீட்லேருந்தேன் மாமியார் இருக்குது, எங்கள் வீட்லேருந்தேன் கிணறு இருக்குது, இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேதே அப்படின்னுச்சு. அதுக்கு அந்த கேரளத்துக்கார படம் சொல்லிச்சு, கிணறு இருந்தால் பத்தாது, மாமியார் இருந்தால் பத்தாது, நாமளாத்தான் முயற்சி பண்ணி தள்ளி விடணும் அப்படின்னு. மாமியார் கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு எவ்வளோ வேலை பார்ப்பாங்க வச்சுக்கிங்க. இந்த சின்ன பையன்கிட்ட நம்ம சமாளிக்க முடியாதுங்க. சின்ன பையன் 1000 நகைச்சுவையோடு சொல்லுவான். அன்னைக்கு ஒருத்தன் வந்தான், சார் நான் திருக்குறள் எழுதிக்கேன் சார். நான் பரவாயில்ல, கவிதை எழுத விட்டு திருக்குறள் எழுதிட்டீங்களா அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னா. எனக்கு சொல்லு அப்படின்னு. தன்னுவனை தன்னை சுடும், நல்லெண்ணெய் தோசை சுடும் அப்படின்ட்டான். ரொம்ப நன்றி. வாய்மொழி கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கு என் தாரகையின் வீர வணக்கத்தை மீண்டும் காணியாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஓகே, நீங்கள் புதுசாக வந்தாலும் அசத்தலான ஜோக்ஸ்லாம் சொல்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் ஜோக் சொல்கிற ஸ்பீடை குறைச்சிக்கிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். முத ஒரு பெரிய டிவியில் பேசுகிற போதே கொஞ்சம் கையெல்லாம் கொஞ்சம் பதறு சார். ஓகே தாரகை, புதுசாக வந்து ரொம்ப சூப்பரான ஜோக்கு சொல்லி அசத்திட்டீங்க. கீப் இட் அப். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரச்சனை சார்? ரொம்ப நல்லா இருந்தது அவர் பேசினது. முதல் ப்ரோக்ராம்னு அவர் சொல்லி தான் அவருக்கு பயம் இருக்குன்னு தெரியுது. கட 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 கடன்னு மனசில் என்னெல்லாம் நினச்சிட்டு வந்திருந்தாரோ எல்லாம் சொல்லிட்டாரு. ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகே, நன்றி நன்றி. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நம்மளோட அசத்தல் மன்னர்கள்லாம் வித்தியாசமான கான்செப்ட்ஸோட வந்து அசத்துனாங்க. அதை பார்த்து நீங்களாம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இந்த வாரம் யார் அசத்தல் மன்னர்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் our judges and special guest on stage. ஓகே, பிரசன்னா இந்த வாரம் அசத்தல் மன்னன் யாருன்னு செலக்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஷோ வந்து நீங்க நேர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ எப்படி இருந்தது? நிறைய எபிசோட் என் வீட்டு டிவியில் உட்காந்து எங்கள் அப்பா அம்மாவோட பார்த்த இந்த ஷோ இன்னைக்கு நேரில் வந்து இவ்வளோ நேரம் இவங்க எல்லாரும் பண்ணுறத பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டைம் போனதே தெரில. எல்லோரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ப்ரோக்ராமில் நேரில் வந்து கலந்துக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வாரம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆனால் அசத்தல் மன்னன்னா ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இந்த வாரம் அசத்தல் மன்னன் நல்ல ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி நம்மளை சிரிக்க வச்ச தேவக்கோட்டை ராமநாதன் அவர்கள். வாங்க ராமநாதன். வாங்க ராமநாதன், வாங்க. ஓகே ராமநாதன், பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு அசத்தல் மன்னர் ஆயிட்டீங்க நீங்கள். ஆமாம் சார். இதை பற்றி உங்கள் ஃபீலிங்ஸை கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த வெற்றி வந்து எனக்கு கிடைத்த வெற்றி அல்ல, இது தமிழுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. அதாவது நல்ல நகைச்சுவைக்கு வந்து நல்ல தமிழ் அவசியம்னு சொல்லுவாங்க. சார் வந்து உண்மையிலேயே தமிழை நல்லா ரசித்தார். அதற்காக அவர் விரும்பி எனக்காக கொடுத்துருக்கிறாரு. உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வெற்றியை நான் யாருக்கு சமர்ப்பணம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, என்னை போகிற இடங்களெல்லாம் அவருடைய ஆசீர்வாதத்தையும் சேர்த்து அனுப்புகிற என்னுடைய தாய் தந்தையருக்கு உண்மையிலேயே நான் பெருமையை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நான் படிக்கிற காலத்திலேருந்து எனக்கு நகைச்சுணர்வையும் நல்ல தமிழுணர்வையும் ஊட்டி என்னுடைய தேபிரித்தோ மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கும், நான் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிற மதுரை அரசு சட்டக்கல்லூரி நண்பர்களுக்கும் என்னுடைய இந்த வெற்றியை சமர்ப்பணம் செய்கிறேன். இது மட்டும் இல்லை, அசத்தல் சிற்றரசர்களாக இருந்த எங்களெல்லாம் உண்மையிலேயே அசத்தல் பேரரசர்களாக மாற்றிய எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய இயக்குனர் திரு ராஜ்குமார் சார் அவர்களுக்கும், கிரியேட்டிவ் டைரக்டர் ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். அடுத்த கட்டம், நீங்களே நல்லா கமிட் பண்ணிட்டீங்க. நீங்கள் மிமிக்ரை பண்ணுவீங்கன்னு. நீங்கள் பாடுவீங்க, டான்ஸ் ஆடுவீங்கன்றது ஆடியன்ஸுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் மிமிக்ரை பண்ணுறதை இப்போ நிச்சயமாக அவங்க கேட்டே ஆகணும். மிமிக்ரிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வெரி குட். அந்த டச் விட்டுச்சுன்னா திரும்ப வராது. இப்போ ஒரு 3-4 வருஷமாச்சு ஒழுங்காக பண்ணுறதில்ல. எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் பண்ணுங்க. ஆனால் இந்த கான்செப்ட் எல்லாம் என்னோடது கிடையாது. கைத்தட்டல் கிடைச்சதுன்னா அதெல்லாம் இந்த கான்செப்டை யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு. ஓகே. ஒரு வீட்டில் நம்ம நவரசநாயகன் கார்த்திக் சார் வந்து குடியிருக்காரு. அவர்கிட்ட அந்த ஹவுஸ் ஓனர் வாடகை கேட்கறதுக்காக வரார்.
இவர் வாடகை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. எப்படின்னு பார்ப்போம். இது மிஸ்டர் சந்திரமௌலி, இது பாருங்க, நெய் வாடகைலாம் கேட்கக்கூடாது. இது பாருங்க, நானே பக்கத்து வீட்டில் குடியிருந்தேன், ஆனால் வாடகை கொடுத்ததில்லை. எது வீட்டில் குடியிருந்தேன், ஆனால் வாடகை கொடுத்ததில்லை. நீங்கள் இது பாருங்க, இது தப்பு, ராங் மிஸ்டர். அதே மாதிரி அந்த ஹவுஸ் ஓனருக்கு இன்னொரு வீடு இருந்தது. இன்னொரு வீடுனா இன்னொரு வாடகைக்கு கொடுத்த வீடு. சொல்லுங்க தெளிவா. அந்த வீட்டில் ரகுவரன் சார் குடியிருந்தார். அவர்கிட்ட வாடகை வாங்கலான்னு போனால் அவர் வந்து, ஓ போயா வாடகை கேட்குறேன், சுவிட்சு வச்சிருக்கல, போட்டால் காற்று வரல, சத்தம் தான் வருது, பைப்பு வச்சிருக்கல, திறந்தா தண்ணி வரல, காற்று தான் வருது, வாடகை கேட்குறேன், போயா கொன்றுவேன். பிரகாஷ் ராஜ் சார் ஒரு பஸ்ஸில் கண்டக்டராக இருக்காரு. அதில் என்ன மாதிரி ஒரு பையன் வந்து படியில் தொங்கிட்டு இருக்கான். டேய் செல்லோ, ஐ லவ் யூ டி, படியில் தொங்காத, ஏறு மேலே ஏறு மேலே ஏறு. அந்த பையன் கேட்கல. அது தென்னாவட்ட டிபார்ட்மெண்ட் திரும்ப, டேய் 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 பண்ணாடே பண்ணாடே, அச்சா நான் செத்துருவேன், ஏறா மேலே ஏறா, நீ செத்தானே ஏமா உங்கள் அப்பா நான் பதில் சொல்வான், ஏறா மேலே. அந்த பஸ்ஸில் ஒரு லேடி கண்டக்டர், நம்ம காந்திமதி அம்மா, அவங்க எப்படி மேலே கூப்பிடுவாங்க அப்படின்னு, ஐயா ராசா மேலே வந்துருக்கா, படியில் தொங்குனா கீழே விழுந்து செத்துருவையா. அவங்க மேலே வரல. ஏ எடுபட்ட வயலே, ஆசவா போறவனே, ஏறா மேலே ஏறா. இதெல்லாம் வாய்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருந்ததுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த ஆக்டிங் இந்த ப்ரொஃபஷனை எடுத்துக்கலன்னா நீங்கள் வெரி சக்ஸஸ்ஃபுல் மிமிக்ரிஸ்டாக இருந்தது. ஓகே பிரசன்னா, இப்போ வந்து மதன் பாபு சார் தொங்கிட்டு வர்றாரு, நீங்க கண்டக்டர், எப்படி பண்ணுவீங்க? நல்ல திட்டலாம், என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா இவர் உயிர் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்கு. ஒரு 10 செகண்ட் டைம் கொடுங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே பிரசன்னா, கையில் ஆயுதம் இல்லை, வாயை யூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணுங்க சார், பண்ணுங்க சார். டிக்கெட் 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 டிக்கெட். ஏய் மேலே வாங்க. ஏங்க படியில் தொங்குறீங்க? அறிவில்ல? காலேஜ் பசங்க படியில் தொங்குறத திட்டுறீங்க. இடமே என்ன இடம் இருக்கு? இதெல்லாம் இடமா தெரியல உங்களுக்கு? ஏரியா மேலே ஏரியா இல்ல, லூஸ் மாதிரி சிரிக்கிற. யோ ஏரியா மேலே ஏரியா. யோ நான் சொல்றேன், என்ன நான் சொல்றேன், நீ அவருக்கு சப்போர்ட்டா? அவர் சப்போர்ட்ல நீ எனக்கு தேவையா இது? நீ சிட்டி எனக்கு தேவையா இது? சிட்டி பாபுவா இருக்கான். அதுக்காக சிட்டி பஸ்ல வந்து படியில தொங்க கூடாது. ஏறி மேலே ஏறி. இந்த பஸ் வந்து மேலே ஏரியா. இல்ல ஏறேன் சார். இந்த பஸ் 29B. அவர் எப்படிப்பட்ட ஆள், அவர் எங்க இறங்க போறார் தெரியுமா உங்களுக்கு? வந்து மேலே ஏறி, இல்லைன்னா உங்க ஸ்டாப்பிங் வந்துச்சு, கீழே இறங்க. எல்லாருமே போலாம், எல்லாரும் அங்க இறங்கிடலாம். இந்த வாரம் அசத்த போது யாரு நிகழ்ச்சி ரொம்ப அசலா இருந்தது. மீண்டும் அடுத்த வாரம் அசல் மன்னர்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது சந்தியா, மதன் பாப், சிட்டி பாப், அண்ட் டீம்.